டிஆர்பி ஆஸ்பிரன்ட்ஸ் யார் யாரெல்லாம் டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு எஸ்ஜிடி அண்ட் பிடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதா இருக்கும். டிஆர்பி இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. என்னன்னா, டெட் எக்ஸாம் பேப்பர் 1 கிளியர் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா செலக்ட் ஆக முடியாம இருக்கிறவங்க 1,12,000 பேர் அப்படின்னும், டெட் பேப்பர் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆக முடியாம இருக்கிறவங்க 1,69,000 பேர் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ஆனா உண்மையிலே டெட் பேப்பர் 1 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா செலக்ட் ஆகாம இருக்கிறவங்க 72,000க்கும் கம்மியா தான் இருப்பாங்க. பேப்பர் 2 அதே போல தான். பேப்பர் 2 கிளியர் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா செலக்ட் ஆகாம இருக்கிறவங்க 1,69,000 பேர் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா 1,47,000 பேருக்கும் கீழே தான் இருப்பாங்க. இதை நான் இதன் அடிப்படையில் சொல்றேன்னா, டிஆர்பி வெளியிட்ட செய்தி குறிப்பின்படியே நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ 1,12,000 பேர் எஸ்டிடியில் போட்டி, 1,69,000 பேர் பிடியில் போட்டி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காணொலியை முழுசா பாருங்க. பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் இதுதான். டோட்டல் அவைலபிள் TNTET paper 1 qualified candidates but not selected as of 15/4/2026 படி. அதாவது என்னன்னா, பேப்பர் 1 கிளியர் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல செலக்ட் ஆக முடியாம இந்த தேதி 15/4/2026 படி எத்தனை பேருன்னா 1,12,188ன்றாங்க. பேப்பர் 2 பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகாம பேப்பர் 2 கிளியர் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல செலக்ட் ஆக முடியாம இருக்கிறவங்க 1,69,796. 2026 இது அப்டேட். 2023 சொல்லி அதன் பிறகு நடந்த HCT BT எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோ ஃபுல்லா புரியும். இப்ப இது 2023 29/3/2023. அங்க டேட் மட்டும் மாறி இருக்கு, 26ன்னு மாறி இருக்கு, இங்க 23ல. ஸோ பேப்பர் 1 பாஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல செலக்ட் ஆகாம இருக்கிறவங்க எத்தனை பேருன்னு இங்க மென்ஷன் பண்றாங்க? 68,756. இது பேப்பர் 1. பேப்பர் 2 66,660. அப்ப இந்த 66,660 பேருமே பிடி எக்ஸாம் இந்த தேதிக்கு பிறகு 29/3/2023க்கு பிறகு வந்த பிடி எக்ஸாமை எழுதியிருக்கணும். சரி, கொஞ்சம் பேர் வயசாயிடுச்சு, எக்ஸாம் எழுதுறதுக்கு விருப்பம் இல்லை, அரசு வந்து தேர்வு லேட்டாக வைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 5,000 பேர் வச்சுக்கலாம். அதுவே பெரிய எண் தான். நான் சொல்றேன், ஒரே ஒரு வருஷம் சர்வீஸ் இருந்தவங்க முதற்கொண்டு எக்ஸாம் எழுதி பிடியில் ஒர்க் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் அதிகப்படுத்தியே நான் சொல்றேன், ஒரு 5,000 பேர் விட்டுருந்தா கூட 60,000 பேர் பரிச்சு எழுதியிருக்கணும்ல. ஆனா பிடி எக்ஸாம் எழுதினவங்களை பாருங்க. இப்ப பாருங்க, பாத்தீங்கன்னா அந்த அப்டேட்டுக்கு பிறகு வந்த பிடிக்கு ஹால் டிக்கெட் வருது. பிடி எக்ஸாமோடைய ஹால் டிக்கெட் வருது. எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க? 41,478 பேர் தான். மொத்தமா இருந்தது 66,660. இங்க 41,478 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப மீதி இருக்கிற 25,182 பேர் எங்க? அப்ப இந்த எண் எங்க போகுது? இந்த 25,000 பேரும் என்ன ஆனாங்க அப்படின்னா, ரிப்பீட்டட் கேண்டிடேட்ஸ். ஒரு கேண்டிடேட்ஸ் 2013ல பாஸ் பண்ணவர் 17 எழுதுவாரு, அவர் 19 எழுதியிருப்பாரு, 22 எழுதி பாஸ் பண்ணியிருப்பாரு. அப்ப ஒரே நபர் 4 தடவை ஆசிரியர் தகுதி தேர்வை பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு. டிஆர்பி சொல்றது டோட்டல் நம்பர் ஆஃப் சர்டிபிகேட்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா சரியா இருந்திருக்கும். பட் கேண்டிடேட்ஸ் சொல்றாங்க. இந்த இடத்துல கேண்டிடேட்ஸ் சொல்றதுக்கு பதிலா சர்டிபிகேட்ஸ் இஷ்யூடுன்னு சொல்லியிருந்தா சரியா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நானே அதற்கு உதாரணம். இது பேப்பர் 2 2022 TNTET பேப்பர் 2 போட்டோ பாருங்க. நான் தான் 2022ல பாஸ் பண்ணதுக்கான சர்டிபிகேட் என்கிட்ட இருக்கு. மறுபடியும் பாருங்க, இப்ப 2025 நடந்ததும் நான் எழுதுறேன். அப்ப இங்க பாருங்க, மார்க்கோடையே இந்த தடவை நமக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ அங்க சொன்ன 1,69,000 சரி, 1,12,000 எஸ்டிடியில சொன்னதும் சரி, நம்பர் ஆஃப் சர்டிபிகேட்ஸ் தான், கேண்டிடேட்ஸ் கிடையாது. அப்ப உண்மையா போட்டி எவ்வளவுதான் இருக்கும் பாருங்க. நானே 2 தடவை எழுதி ரெண்டு சர்டிபிகேட் என்கிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 17ல பாஸ் பண்ண ஒருத்தர் 17 பாஸ் பண்ணியிருக்காரு, 22 பாஸ் பண்ணியிருக்காரு, 25 பாஸ் பண்ணியிருக்காரு. அவர் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்காரு, பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்காரு. அப்ப அவர்கிட்ட 6 சர்டிபிகேட் இருக்கு, என்கிட்ட 2 இருக்கு, அவர்கிட்ட 6 இருக்கு. ஸோ இதனால தான் அந்த நம்பர் நமக்கு பெருசா தெரியுது. ஸோ அப்ப உண்மைக்கு நெருக்கமா எவ்வளவு பேர் காம்படிஷன் இருப்பாங்கன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா பேப்பர் 2ல 2023 வரைக்கும் 41,478 பேர் தான் இருந்தாங்க. இப்போ 2025ல
நீங்க அந்த இப்ப அப்டேட் ஆன இடத்த பாருங்க. 1,05,947 பேர் 46 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 41,000 பேர்ல ரிப்பீட்டட் கேண்டிடேட்ஸ் யாருமே வந்து எழுதலனே வைங்க. நானே ஒரு ஆள் எழுதியிருக்கேன். எழுதலன்னு வச்சாலுமே கூட 1,47,424 பேர் தான் போட்டி வரும். இதை நம்ம வந்து கண்டிப்பா நான் சொல்றேன், உறுதியா ஒரு 10,000 பேராச்சும் திரும்ப அப்ளை பண்ணி எழுதியிருப்பாங்கல்ல. 10,000 கூட வேணாம், ஒரு 5,000 பேராச்சும் எழுதியிருப்பாங்க. அப்ப 1,42,000 பேர் தான் போட்டி இருக்கும். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் இங்கிலீஷ் தான் அதிகமா இருக்கும். மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுதான் உண்மையான உண்மைக்கு நெருக்கமானன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது எக்ஸாக்ட் நம்பர்னு நம்மளால சொல்ல முடியாது. நான் ஆர்டிஐயுமே வாங்கியிருக்கேன். அது என்ன பதில் வந்துச்சுன்னு காட்டுறேன் பாருங்க. சரி, உண்மையிலே போட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆஹ் தமிழ் இங்கிலீஷ் எத்தனை சப்ஜெக்ட் எழுதியிருக்காங்கங்கிற விவரத்தை நான் டிஆர்பி கிட்ட கேட்குறேன். அது சார்ந்த விஷயம் நீங்க வீடியோ பாஸ் பண்ணி கூட படிச்சு பாருங்க. அப்ப இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ்க்கு எத்தனை பேர் அப்படின்னு கேட்கும்போது என்ன எனக்கு பதில் வருதுன்னா, ஆர்டிஐல தகவல்களை கேட்டு பெறுவதற்கு மனுதாரருக்கு உரிமை உள்ளது. அவற்றை மனுதாரர் விரும்பும் பிரிவுகளில் இனவாரியாக தொகுப்பது, பிரிப்பது, அளிப்பது போன்றவை தகவல்களை உருவாக்கி தருவதற்கு சமம். எனவே தகவல்களை உருவாக்கி தருவது என்பது தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 சட்டப்பிரிவு 2F படி வழங்க வழிவகை இல்லை என மனுதாரருக்கு தெரிவிக்கலாகிறது அப்படின்ட்டாங்க. ஸோ அப்ப விஷயம் ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் கிளியரா இப்ப தெரியும். பிடியில 1,69,796 பேர் போட்டிங்கிறது கிடையாது. 1,42,000 இருந்து 40,000 1,40,000 பேர் வரையும் தான் இந்த தடவை அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கோங்க. இப்ப எஸ்ஜிடிக்கு வருவோம். எஸ்ஜிடி வந்து பாத்தீங்கன்னா 1,12,188ன்றாங்க. எஸ்ஜிடி பத்தி நான் தனியாவே ஒரு காணொளி போட்டுறேன். ஏன்னா அதுல வந்து பிஎட் ஒரு விஷயம் உள்ள வர்றதுனால ஒரு 10,000 பேர் வரைக்கும் முன்ன பின்ன அந்த நம்பர்ஸ் வந்து மாறும். ஸோ அதனால எஸ்ஜிடி வந்து தனியாவே நான் வந்து ஒரு காணொளி கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுங்க, இந்த நம்பர்ஸை வந்து இவங்க இந்த கேண்டிடேட்ஸ்க்குன்னு பதிலா சர்டிபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா பொருத்தமா இருந்திருக்கும். அந்த சர்டிபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதுமே கூட இப்போ ஒருத்தர் வந்து 2 சர்டிபிகேட் வச்சிருக்கிறதுனால ஒரு சர்டிபிகேட் அவங்க மைனஸ் பண்ணிட்டு சொன்னா கூட, அதே சமயம் ஒருத்தர் 2 3 சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் அது கண்டிப்பா அது இன்வேலிட் ஆயிடும் தானா. ஏன்னா ஒருத்தர் வேலைக்கு போயிட்டதுனால இன்வேலிட் ஆயிடும். ஸோ வந்து இது வந்து பெஸ்ட்டாக நம்ம எப்போ தெரிஞ்சுக்க முடியும், உண்மையான வேக்கண்ட் எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க ஹால் டிக்கெட்ல இந்த மாதிரி சொல்லுவாங்க பாருங்க, இது போல இத்தனை தேர்வர்கள் விண்ணப்பித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு வந்து அந்த கவுண்ட் தெரியும். ஏன்னா நான் ஆர்டிஐ முதற்கொண்டு அவங்க வந்து தகவலை பிரித்து தருவதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது. ஏன்னா தகவல்களை வந்து அந்த மாதிரி கேட்கறது தகவலை உருவாக்கி தர்றதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஸோ நம்மளால அந்த தகவலையும் வாங்க முடியல. ஸோ இப்போதைக்கு 1,69,000 பேர் பிடிக்கு போட்டி அப்படிங்கிறது கிடையாது. அதுல இருந்து வெகுவா குறையும். நீங்க பாட வாரியா பிரிக்கும் போது இன்னும் குறையும். எப்படி பார்த்தாலும் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு போட்டி உண்டு. ஸோ எஸ்ஜிடி எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து போட்டிக்கு இருப்பாங்க, அதில் பிஎட் வந்து பிஎட் உடைய பங்கு எவ்வளவு அப்படிங்கிற விஷயம் எஸ்ஜிடி சம்பந்தமான கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அடுத்த காணொலியில் நான் இன்னும் அதை பிரீஃபாக சொல்லிடலாம். ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட 8 நிமிஷம் ஆயிடுச்சு. புரியல இல்லை நான் சொன்ன கணக்கில் ஏதாவது தவறு இருக்கு அப்படிங்கிறவங்களும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம்.